ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாஸ் பிமா. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, நான் கோயம்புத்தூர் போகிறேன். லாஸ்ட் வீடியோவில் எங்கள் அம்மாவை ப்ராங்க் பண்ணது பார்த்துருப்பீங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிஜமாவே கோயம்புத்தூருக்கு ஆல்ரெடி நான் புக் பண்ணிட்டேன். புக்கிங் முந்தானத்தே பண்ணிட்டேன். அதனால் வெட்னஸ்டே போயிட்டு தேர்ஸ்டே நைட்டு கிளம்புற மாதிரி தான் போட்டிருக்கேன். அதை சொன்னால் லபன்னு கற்றுவாங்க. வரலன்ட்டா பிரச்சனையே இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறேன், எதுக்கு போகிறேன், ஏன் போகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே வரப்போகுது. ஒன் பை ஒன்னாக இன்னைக்கு கோயம்புத்தூர் சீரீஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு 3-4 நாள் 2 நாள் ஒரு கொஞ்சம் வீடியோஸ்லாம் வரும். எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்னோட பேக் பண்ணும். இவ்வளோ ட்ரெஸ்ஸு கிடக்குது. எது எடுக்கிறது எது வைக்கிறதுனே தெரியல. இதுக்கு தான் 1-2 இருந்தால் பிரச்சனை இல்லை. இவ்வளோ இருந்தால் இதுதான் பிரச்சனை. எல்லாரும் அவ்வளோதான் வச்சுருப்பாங்க. என்னது ட்ரெஸ்ஸு? லேடிஸ் நிறைய தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ நான் என்ன எடுத்துன்னு போகிறதுனே எனக்கே தெரியல. எதை போடுறது எதை வைக்கிறதுனே தெரியல. எல்லாமே வேணுமா இருக்குது. மோனா வேற ஃபோன் பண்ணி ஒரே ஜாலி தான் சிம்கானா அப்படின்ட்டு. எஸ் ஜாலி தான். ஏன்னா இது வெட்னஸ்டே நைட்டு தேர்ஸ்டே நைட்டு நான் கிளம்பிடுவேன். ஒரு நாள் நைட்டு தான். அந்த ஒரு நாள் நைட்டுக்கு என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? 2 days 1 night 2 days அந்த பேக்கேஜ்ல தான் நான் கிளம்புறேன். உன் பாஷையில சொல்ல போனா இது ஒரு ட்ரெஸ்ஸா? இந்த ட்ரெஸ்ஸுக்கு உனக்கு எதுக்கு ஒரு ஸ்கூல் பேக் எடுத்துன்னு போ? ஷூட் கேஸ் எதுக்கு எடுத்து வச்சுக்கிற? இப்போ அதான் யோசிக்கிறேன், எதுக்கு இது 2 ட்ரெஸ்ஸுக்கு எதுக்கு பைத்தியம் ஷூட் கேஸ்ன்ட்டு. இது இருக்குல்லப்பா, இப்போ இந்த பிளாக் பேக் எடுத்திய, அந்த பிளாக் பேக் உள்ளே போட்டுட்டுன்னு மாட்டிக்கிட்டு போயின்னே இருக்கலாம் நீ பாட்டுன்னு. சாரிப்பா, அதெல்லாம் முடியாது. இப்போ இது ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், சரியா? இப்போ எந்த ட்ரெஸ்ஸை போடுறது எந்த ட்ரெஸ்ஸை வைக்கிறதுனே எனக்கு தெரியல. 2 நாளைக்கு 2 ட்ரெஸ் தான். வீட்டில் இருந்தாலும் அங்கேயும் இங்கேயும் நாங்கள் வெளியில் போவோம்ப்பா. வெளியில் போனாலுமே நமக்கு ட்ரெஸ் எல்லாம் தேவைப்படும். இது ஒரே ஜாலியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்போ வெளியும் இருக்குது. நீங்களாம் உங்கள் நேட்டிவ் பிளேஸ்க்கு போகும்போது உங்களுக்கெல்லாம் தூக்கம் வருமா? எனக்கு தூக்கம் வரல, ட்ரெஸ்ஸாக இருக்கிற. ஆனால் நாளைக்கு காலையில் சொங்கிடுவேன் அப்படியே. 2 ஆச்சா? எதுக்கு இத்தனை ட்ரெஸ்? இது ஏர்போர்ட் ஃபிட். இது பைஜாமா குள்ளா மாதிரி இருக்கும். இது நாளைக்கு காட்டுறேன் காலையில், ஓகேவா? நாளைக்கு நான் இந்த வீடியோலேயே வருவேங்க. காலையில் எழுந்துச்சு இந்த ட்ரெஸ் தான் போட போகிறேன். அப்புறம் இது ஒரு வீடியோ, இது ஒரு ட்ரெஸ் இருக்குது, இது ஒரு ட்ரெஸ் இருக்குது. என்ன தப்பண்ணு பாரு, இந்த பையனோட ஒரே இம்சியாக இருக்குது. இது எங்கே போட? சரி, அது ஓகே. இப்போ இது இந்த 3 ட்ரெஸ்ஸுக்காக இவ்வளோ பெரிய ஷூட் கேஸ் தூக்கின்னு போவேன். அதுதான் நானும் யோசிக்கிறேன். ஒரு நைட்டு தானே, அதுக்கு இவ்வளோ பெரிய சூட் கேஸு? இல்லைப்பா, வேணாம்ப்பா. எதுக்கும் வரும்போது எதாவது அள்ளின்னு வந்தீங்க. என்னது அள்ளின்னு வரத்துக்கு என்ன டேஸ் இருக்குது? சரிங்க, அம்மா ஏதாவது பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குது. ஒரே தொல்லையா இருக்குது கருமம். சே, இப்படிதான் புருஷமார்கள் இப்படிதான். ஐயோம்மா பார்த்துப்பா, கீழே விழுந்து அப்புறம் கால் சுளுக்கு பிடிச்சின்னு போக முடியாமல் போயிட போகுது. கண்ணு முன்னு தெரியாம போயிடுதுப்பா. அம்மா வீட்டுக்கு போகணும்னாலே கண்ணு முன்னு தெரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? இல்லை, நான் சொன்னது கவனிச்சிக்கா. கால்கள் சுளுக்கு பிடிச்சிக்க போதே. 6500 டிக்கெட் வீணா போயிடும். அதெல்லாம் நீ நான் நொண்டி நான் தேய்ச்சினா புரியுதா? ஏர்போர்ட்டில் எடுத்துன்னு போய் என்னை இறக்கி விட்றது என் கடமை. நான் இறக்கி விட்ருவேன். ஏர்போர்ட்லேருந்து தேய்ச்சிக்கினே போய் இவர்கிட்ட டிக்கெட்டை இது காமிச்சிட்டு, ஐடி ப்ரூஃபை காமிச்சிட்டு அப்படியே தேய்ச்சிக்கினே உள்ளே போகணும். எடுத்து கொடு. சீ, முதல்ல ஆதார் கார்டு எடுத்து கொடுப்போம். அது இல்லாமல் நான் எப்படி உள்ளே போவேன்? அது இல்லைன்னு தொத்தி விட்டுற போறாங்கப்பா. கையோடு எடுத்து குத்துரு, ஞாபகம் வரும்போது. மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், தேவையில்லாத நானே வாயை குத்து மாட்டிக்கினேன். சரி, ஓகே. 4 ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த 4 ட்ரெஸ் எதுக்குப்பா? போகும்போது ஒன்று போட்டுன்னு போற. ஒரு நாள் ராத்திரி ஒரு பகலுக்கு எதுக்கு 4 ட்ரெஸ்ஸு? நைட்டி கூட எடுத்தீங்கன்னா பரவாயில்ல. எங்கேயும் வெளில போவோம்ப்பா, சுற்றுவோம்ப்பா. அப்போ நாங்கள் எங்களுக்கு ட்ரெஸ்ஸு தேவைப்படும்ப்பா. இதெல்லாம் 3 போதும் எதுக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அடுத்த ட்ரிப்புக்கு வச்சு போதேன், ஓகேவா? இப்போ இந்த 3 ட்ரெஸ் மட்டும்தான், ஓகேவா? இது போட்டுட்டு போகிறது. போய் அயன் பண்ணி வைக்கிறேன். எனக்கு அயன்லாம் பண்ண முடியாது. அது காலையில எழுந்துச்சு பண்ணிக்கலாம். இப்போ என்னத்தை நோட்டுறது? போட்டுன்னு போகிறது தானே. காலையில் எழுந்துச்சு 2 வெளியில் தான் வேலை முடிஞ்சிச்சு. வயிற்றுச்சல்ல நீ கத்துற பத்தியா? எங்கன்னா டேஸ் வயிற்றுச்சல். எதுக்கு இவ்வளோ பெரிய பேக்னு எனக்கே தெரியல. நம்ம ஒரு பேக் இது பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இல்லைப்பா. நீ இதுலேயே எடுத்து வைப்பா. புதுசாக போய் தேடின்லாம் இருக்க முடியாதுப்பா. அவள்தான், அதான் கரெக்ட் பேகு அங்கே போகிறதுக்கு. போத்தீஸ் பேக் எடு. இதான்ப்பா நீட்டு.
வச்சு பார்ப்பேன். வெயிட்டிஸ் நைட்டி எடுத்துக்கினியா? 3 ட்ரெஸ் கீழே இருக்கு. ஆனா அதையும் தொங்க விட்டுனா இதையும் எப்படி தொங்க விடுறது? வேணாப்பா, நான் இது சூட்கேஸே எடுத்துக்கிறேன்ப்பா. ஐ டோன்ட் லைக் இட்ப்பா. 2 ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நீட்டாக எடுத்துன்னு போய்க்கிறேன்ப்பா. சரி ஓகே போ. போய் தொலை போ. அந்த 3 ட்ரெஸ் எடுத்துன்னு போறியா? ஆமாம், நைட்டி எடு. எங்கள் அம்மா கருவாடு கேட்டாங்கல்ல, போன வீடியோ பார்த்துருப்பீங்க. இவ்வளோதான் அந்த கடையில் இருந்தது. அதனால சரி இருக்கிறத வாங்கி. அவ்வளோ கூட இல்லை, அது 5 பொட்டலம் இருக்குது. அவங்களுக்கு போதும் அது. What is this? அது ஸ்கேனிங்ல What is this? அப்படின்னு கேக்குறாங்க. எடுத்து தூக்கி மூஞ்சிலே போட போறான் பாரு. ஆனா போட மாட்டான், பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது ஒரு சப்பரி, இது இப்படிதான் எடுத்துன்னு போகணும்னு விட்டுருவாங்க. காஃபி தூள், அம்மாக்கும் காஃபி தூள் ரொம்ப பிடிக்கும். அதனால சரி ஓகே அதுவும் சாப்பிட்டு பார்க்கட்டும் அப்படின்னு டீ தூள் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து கொடுத்தாங்கல்ல, அதனால அதையும் கொடுத்தோம்னா எல்லாம் குடிச்சுப்பாங்க. டீ காஃபி பிரியர்கள் நிறையா இருப்பாங்கல்ல, அதுக்கு இது ஓகேவா? அவ்வளோதான். இதெல்லாம் நாளைக்கு காலையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பேக் பண்ணணும் இதெல்லாம். ஏன்னா நாளைக்கு காலையில் மேக்கப் பண்ணிட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறோம். அதனால் இது நாளை மார்னிங் திருப்பி திறக்கப்படும். இந்த பையன் என்ன பாரு, இந்த துண்டு தானே எடுத்துன்னு போகணுமா? அந்த துண்டு எடுத்துன்னு போகக்கூடாதான். அவன் சப்பரிக்கு ஏற்ற துண்டு குத்துக்கிறான், எடுத்துன்னு போ. பழைய துண்டு மூஞ்சில சொரசொரன்னு இருக்கும், அது சுசுன்னு இருக்கும். பழைய இல்ல கொடுக்குது பாரு. எங்கெல்லாம் மீறி போற அப்போ உனக்கு அதுதான் கிடைக்கும். அவ்வளோதான். எங்க பர்மிஷனோட போனா துண்டு கிடைக்கும். ஒரு துண்டுக்காக வந்து நான் வந்து சாக்ரிஃபை பண்ண எப்படி இருக்குது பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம், உன்னை நாங்கள் இங்கே ராணி மாதிரி வச்சுக்கிறோம், நீ அங்கே போயிட்டு பரவாயில்லப்பா கூனி மாதிரி ஆகுவ. ராணி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை அதனால தான் உனக்கு ஏற்ற துண்டு குத்துக்கிறான், இந்த துண்டை எடுத்துன்னு போன்ட்டு. படிக்கிற மாதிரி ஷார்ப்னர் இதுடா, ஐப்ரோ பென்சிலு, ஐலைனரு, லிப் லைனர். நீ படிக்கிற பென்சிலே ஷார்ப்னர்ல சீவராது, பிளேட் எடுத்து சீவினு கிடக்கும். ஆமா, உனக்கு கேக்குதா ஷார்ப்னரு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாம் கேட்கலாம் அப்புறம் எதுக்கு ஃப்ளைட்டில் அனுப்புறீங்க அப்படின்ட்டு. அது சேஃப்டி ரீசனுக்காக நாங்கள் ஃப்ளைட்டில் அனுப்புகிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது இந்த அதிக பிரச்சனை பேச்சுக்களை நம்ம வரக்கூடாது. இது அவ்வளோதான். மீதியெல்லாம் வந்து இது வந்து நைட் இப்போ போட்டு தூங்குறதுக்கு. பா என்னதான் போட்டு தூங்கினாலும் வெட்டோத்தி சுந்தரமாயிட்ட நீனு. காட்டு உங்க வெட்ட காட்டு, வெட்டு. பாருங்க, அது பிம்பிள்ரா, இது வெட்டு. தெரியல, ஏதோ கீறி வச்சிச்சு என்னன்னு தெரியல. ஓகே, இதெல்லாம் வந்து இங்கேயே நம்ம கெடாசிட்டு போகிறோம். சரியா? இதெல்லாம் இங்கே கெடா. சரி போ போ. சரி முதல்ல டிக்கெட்டை செக் பண்ணு. 10 PM போட்டிருக்க போற நீனு. 10 PM மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோ, இப்போ நேராக தாம்பரம் மார்க்கெட்டுக்கு போய் 100 வாலா இல்லை 1000 வாலா வாங்கிட்டு வந்து பட்டாசு வெடிப்பேன். டன்னு. அது போன் அங்கே இருக்கு. இது பேக் பூசா இருக்கு. வாங்கச்சா இல்லையே, நம்மளது தான். எங்க பையன் ஹேண்ட் பேக்கே காணோம். கையில் இன்னொரு ஹேண்ட் பேக் இல்லை, அந்த ப்ரௌன் பேக் காணோம். அது ஒரு பின்னால் இருக்குது, அவனுக்கு பின்னால் இருக்குது. சரி டிக்கெட்டை செக் பண்ணுப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நாளைக்கு மார்னிங் மீட் பண்ணுவோம். மார்னிங்கா நைட்டா டிக்கெட்டுன்னு செக் பண்ணலாம். The next day. என்னப்பா சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? கத்தையா உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் செலவுக்குன்னு. போகும்போது டாக்ஸிக்கு போயிடும், வரும்போது டாக்ஸிக்கு போயிடும். அவ்வளோதான். ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோமே ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு அதெல்லாம் வாங்க வேணாமா? இது எதுக்குப்பா பத்துவோம்? ஒரு 5000 கூட இல்லாம பொண்டாட்டி அனுப்புற. கையில கேஷ் வச்சுக்கணும், அதனால கைக்கு 2500 ரூபா கேஷ் அக்கௌண்ட்ல போட்டு விடுவேன். அக்கௌண்ட்ல எவ்வளோ? அதே 5000 ருபீஸ் ஒரு நாள் ராத்திரிக்கு உனக்கு போதாதா? அதுலேயும் நீ எவ்வளோ மிச்சம் எடுத்துன்னு வரேன்றதை பார்த்துட்டு உனக்கு நான் வந்து மிச்சம் எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னா உனக்கு வந்து விருது கொடுப்பேன். விருந்து விருது விருது விருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட அவுட்ஃபிட். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. நான் ஒரு வீடியோவில் எப்பயோ காட்டியிருப்பேன், அது இப்போ தான் போடுறேன். சே, ஷூ இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். ஒயிட் ஷூ வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ஷூ நம்மக்கிட்ட இல்லை, ஸ்னீக்கர்ஸ் இல்லை. அதை ஆர்டர் போடணும். வந்தவொடனே மொதல் வேலை அதான் போடணும். ஏன்னா இது அவசரமாக திடீர்னு கிளம்புறதுனால. ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா அப்பா உனக்கு? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைப்பா. என்ன சொல்றதுக்கு என்ன இருக்குது? நல்லபடியா போயிட்டு பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், T1 நம்ம இண்டிகோ இப்போ நிறைய கட்டிட்டு இருக்காங்க. அவ பாருப்பா, தான் இல்ல நிறைய கட்டிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் நானா T2ல
மிக விரைவில். நெக்ஸ்ட் இயர் மிக விரைவில். மௌலிக்கு வந்து துபாய் போகணுமா, இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு ஊர் சொன்னானே, சைனா சொன்னான். சைனாலாம் செம்ம ஊர். துபாயில விட சைனா தான் சூப்பர். ஆமா, சைனா ட்ரை பண்ணி பார்ப்போம். முதல்ல எவ்வளோ ட்ரை பண்ணேன் சைனாக்கு, கட்சியில முடியல. இல்ல இப்ப ட்ரை பண்ணி பார்ப்போம். சைனாலாம் போனா எவ்வளவு செலவாகுதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் அது முடியுமா முடியாதான்னு பார்ப்போம். பர் ஹெட்டுக்கு 1 lakh காலி. அவ்வளோதான். அவ்வளவுதான் ஆகுமா? அவ்வளோதான் வரும். அப்போ ஓகே போலாமேப்பா. ஆக்சுவலி அங்க மேக்ஸிமம் யார் போவாங்கன்னா பிசினஸ் பீப்புள்ஸ் போவாங்க. நானும் பிசினஸ் பண்ண போறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம T1 டெர்மினல் வந்துச்சு. எங்க பாரு என்ன விட்டுட்டு போறியே போ அப்படின்னு காத்தற மாதிரி. ஓகே ஓகே, நான் போயிட்டுறேன். இதுக்கப்புறம் வண்டி உன் பேச்ச கேட்காது. See you. கிளம்பியாச்சு. See you. Bye bye. Bye bye bye. We'll meet you again. நாளைக்கு பாப்போம். ஆமாம். நாளைக்கு பார்க்கிறதுக்கு இந்த சீன் ஒன்று. நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு வருவேன். ஆயிடும் 12 மணி ஆயிடும் எப்படியா இருந்தாலும். ஓகே, see you. Bye. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலாக வந்துட்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம். வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். 2 பேரும் அம்மாவும் தங்கச்சி 2 பேரும் மாறி மாறி அடிச்சுட்டே இருக்காங்க. நான் வந்து இல்லை 2 o'clock தான் வருவேன், இப்போ தான் நான் சென்னை ஏர்போர்ட்டே ரீச் ஆயிருக்கேன் அப்படின்ட்டு இருக்கேன். ஆனால் பட் இன்னும் 1 hourல ஒரு 12:30 12 அந்த சம்திங்கில் நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஆனால் வரேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் எப்போ வர்றேன், எத்தனை மணிக்கு வரேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மாற்றி பேசியிருக்கேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. என் தங்கச்சி இன்னும் அவள் வீட்டில் தான் இருக்கிறா. போயிட்டு அம்மாவோட ரியாக்ஷன் பார்ப்போம் எப்படி இருக்குது. இப்படி நிறுத்து. வந்தாச்சு. இங்கே ஆளவே காணோம். ஐயோ, எங்கள் அம்மா காணும். வீட்டை பூட்டிட்டு எங்கே போயிடுச்சு? ஐயோ, இது என்ன பண்ணுறது இப்போ? நான் என்னன்னு தெரியலையே. இருங்க பார்ப்போம் இங்கே கிடைக்குதான்ட்டு. சொல்லாமங்கெல்லாம் வந்தா இதுதான். வெயிட் பண்ணுங்க, சொல்லிட்டு வரணுன்றது. பாருங்க, எங்கள் அம்மாவை காணும், எங்கே போச்சுட்டே தெரியல. வீட்டை பூட்டிட்டு போயிடுச்சு. சரி, நான் ப்ராங்க் பண்ணலாம், சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா அதை என்ன ப்ராங்க் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணிடுது. முடியலடா. சரி வெயிட் பண்ணுவோம், எப்போ வருதுன்னு பார்ப்போம். யாரோ பார்த்துட்டு போனாங்க. போய் எங்கள் அம்மாட்ட போட்டு கொடுக்காம. சரி, ஃபோன் இங்கே தான் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. இங்கே தான் ஃபோன் வச்சுருக்கு. இதோ ஃபோன் இங்கே தான் இருக்குது. ஃபோன் இங்கே வச்சுட்டு போயிருக்குது. நான் வந்திருக்கிறது இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் தெரியல எங்கள் அம்மாவுக்கு. எங்க ஊருக்கு போச்சுனே தெரியல. இதுதான் நான் 2 மணிக்கு 3 மணிக்கு வருவேன்னு சொன்னோடனே எங்கேயோ போயிடுச்சு. கதவை சும்மா பூட்டிட்டு. வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்குது போல. அப்படி பளீர்னு இருக்குது வீடு. அவ்வளோ சுத்தமாக நீட் பண்ணி வச்சுருக்குது. சென்னையிலேருந்து வந்து எப்படி வந்து வாசக்கதவை பார்த்து நின்று வேண்டியதாக இருக்குது. இதுக்கு தான் சொல்லிட்டு வரணும்.
எப்படி திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள சொந்த வீட்டுக்குள்ளேயே திருட்டுத்தனமா எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. டாக்ஸிக்காரன் நான் வெளியில அதே மாதிரி எங்க அம்மா கூட்டிட்டு போன மாதிரியே கூட்டிட்டு போக சொல்லி இருக்கலாம். திறந்து பார்க்கும்போது நீ உட்காந்துருந்தா நல்லா இருந்திருக்குல்ல. சே உங்களுக்கு வேலை செய்யலையே. What can I do now? வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு. வெல்கம். எல்லோட வளையல் போட்டு நான் வரவேற்பி நான் ஏற்பாடு பண்ணி நீங்க மாட்டிய நீரே இல்லாத போட்டு நான் கூப்பிட கிடையாது நீ அந்த கிட்ட ஆகாந்துட்டு வராக்கா நீ வந்து பூவாத நான் வந்து பதினோட நான் சாப்பிட்டேன். ஏன்னா வீட்டுல பூட்டி அந்த மழை காணது இஷ்ட பேர் வருவது நான் நினைச்சிட்டேன். நான் திடியே இது ஆனது நடி நான் கிளம்பி பூம்போது நான் ஃப்ளைட்ல இருந்து இறங்கி நீ நான் சரி ஓமனங்கடி போயிட்டு மொசல் கூழ் காசு ஐந்து மொசல் தெரியும் அவ்வளவுதான் ஆர்டர் ஆக்குறீங்க தெரிசல ஏன் மாட்டாங்க நம்ம போன் ಮಾಡೇ தெரியுது ಕೇಳು ಆಂತ್ರ ನೋಡು ಕರ್ವಾಡ ಅಷ್ಟ ಐತಿ ಹಂಗಿಲ್ಲೇ ನಿನ್ನ ನೇರ திங்கிறது இல்ல பிடிக்கிறது காப்பி தூள் அது அப்படியே சுடு தண்ணி ஊத்தி காப்பி தூள் இது டீ தூள் ಒಂದು ಟಮ್ಲರ್ಲಿ ಇದು ನಾವು ಸುರಿದಾಟು ಒಂದು ಟಮ್ಲರ್ ಸುಡುನೀರು ಬಿಟ್ರೆ ಹಂಗೆ ಕಾಫಿ ಟೀ ರೆಡಿಮೇಡ್ அதெல்லாம் எதுனே தேவையில்லை எல்லாமே அதுக்குள்ள இருக்குது பால்லாம் இல்ல எல்லாமே அதுல இருக்கு எல்லாமே சக்கரை பால் டிகாஷன் எல்லாமே இருக்கு வெறும் சுடு தண்ணி மட்டும் அதுல ஊத்தினா போதும் சுடு தண்ணி ஊத்தி 2 ஆத்தாத்துனீங்கன்னா காபி டீ ரெடி அவசரத்துக்கு நெஸ்காஃபி சன்ரைஸோடது மலேசியால இருந்து வாங்கிட்டு வந்தது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குது இந்த ஸ்வீட்டி வச்சுன்னு ஸ்வீட்டி சாப்பிடு ஸ்வீட் என்ன சொல்லிட்டு அது என்ன ஸ்வீட்டுன்னு தெரியல மிக்சரு நீ ஸ்வீட் சாப்பிட மாட்ட அதனால நாங்க சாப்பிட்ற மாதிரி வாங்கிட்டு வந்தோம் நாங்க சாப்பிட்டுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்தாச்சு வந்து சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. நான் சர்ப்ரைஸ் ஆனா ப்ராங்க் ஆனா எனக்கே தெரியல பட் இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை என் பிளான்லேயே இல்லாத நடந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவுக்கு வந்து நம்ம ஆசையாக வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. தங்கச்சிக்கு தனியாக வச்சுருக்கேன் மாமா வீட்டுக்கு தனியாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ திருப்பி நம்ம வந்துட்டு அடுத்த இது வீடியோ போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்த வேலை கரெக்டாக முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டாங்கன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே பாய்.